இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. தாவேக்காவுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு பல சதிகள் நடக்கிறதா சொல்றாங்க. சதி நடக்குதா இல்லையா சார்? இன்னைக்கு 6 மாதம் நேர்மை எருமை கருமைனாலும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாங்க, நம்ம காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு தான் பல எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. இப்போ சேர்றவங்களும் அந்த எண்ணத்தில் தான் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எப்படி திமுக வருவாங்க? அந்த தூண்டிலுக்கு மாட்டி யாராவது ஒருத்தர் 2 பேர் போகிறாங்கன்னா அவங்களுடைய அரசியல் வாழ்வு அதோட முடிஞ்சிடும். அவங்க அதை பற்றி கவலைப்படுவாங்களா? பணத்து மேலே ஆசைப்படுறவங்க. அதை தான் சொல்கிறேன். இன்னொன்று, ஆளுங்கட்சி தன்னுடைய எம்எல்ஏ வெளியில் போகிறான்னா அடுத்த கட்டம் எல்லாம் உளவுத்துறையிலேருந்து எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அது பெரிய சிக்கல்லாம் வரும். இந்த முயற்சிகள் நடக்குதா அப்படின்னா நடக்குது. அது முடியாமல் போகிறது தான் எது பெருசாக இதாகும். டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் சேர்ந்து இதில் முழு வீச்சாக செயல்படுறாங்களா? ஏடிஎம்கேல எனக்கு அப்படி பண்ணி என்ன பண்ண போகிறேன்? உள்ள எம்எல்ஏ காப்பாற்றினா போதாதா? இருக்கிறவங்க தக்க வைக்கலாம். இதில் எங்கே போய் எக்ஸ்ட்ரா வாங்குறது? வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் மற்ற கட்சியிலேருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் இணைந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறாங்க. அதான் உண்மை. திமுக அதிமுக கூட்டணி வச்சுக்கிறேன்னு 60 ஆண்டு காலமாக ஒரே கூட்டணியில் இருந்தவங்க 2 பேரும். இல்லை, கொடுமை என்னென்னா திமுக அதிமுக கூட்டணின்னு காதர் மொய்தீன் பதறிட்டார்ல, இதுதான் மேட்ரு. அப்போ இவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள். இவர்களுக்குள்ள விஜயனில் குருவிப்படத்தில் நடித்த ஆள் நீ முதலமைச்சரா? எம்எல்ஏ பார்த்தியா? ஒவ்வொன்றும் சும்மா தெரிஞ்சதுலாம் எம்எல்ஏ. நீங்கள் போய் மாபெரும் தலைவரை தோக்கடிச்சிட்டாங்களே, யார் அது? நீங்கள் தான் ஐயா மாபெரும் தலைவர் தோக்கடிச்சிட்டாங்க. அப்படியே பார்க்குறாரு, யாரா அதை கூப்பிட்டு வந்தது? ஏண்டா நானே இதை மறக்கலாம்னு நினச்சா இந்த ஆள் வச்சு கூப்பிட்டு வந்து என்னை ஞாபகப்படுத்தினுக்கிறீங்களா? சாவடிச்சிடுவேன். இந்த மாதிரி யாராவது அழுதுட்டு வந்தால் கட்சி விட்டு நீக்கிடுவேன். ஓடு பேசலைன்னாங்க. அவர் பேசணுன்னு ஓடிவிட்டாங்க சட்டசபை விட்டு. இப்படி தான். அதனால் இவர்கள் சட்டசபையிலையும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஏன்னா சட்டசபையோட எதிர்கட்சி தலைவர் அவரும் புதுசு, ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரணும், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். முதலமைச்சர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துக்கிறாரு, இவர் பண்ணிட்டு வரல. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தாவேக்காவுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு பல சதிகள் நடக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ யூடியூபர் கூட ஒருத்தர் வந்து திருநாகரசுன்றவரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயமும் நமக்கு வந்து தகவலும் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி உண்மையிலே இவங்க தான் இருக்காங்களா? சதி நடக்குதா இல்லையா சார்? தாவேக்காலேருந்து எம்எல்ஏக்களை இழுக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். தாவேக்காலேருந்து நீங்கள் மற்ற கட்சியிலேருந்தே எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் இணைந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்பட்றாங்க. தாவேக்கா எம்எல்ஏ வந்த யாருமே பெரிய அளவில் பணம் செலவு பண்ணியோ அந்த ஏரியாவில் பெரிய பல ஆண்டுகள் அரசியல் செய்து அதன் மூலியமாக நான் வந்தேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. யாருன்னே தெரியாமல் பலர் வந்து விஜய் விசில் இதுக்காக தான் வந்தாங்க. அப்படி வந்தவர்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் விஜயுடைய விசுவாசிகள், தீவிர விசுவாசிகள். விஜய்ன்றதை விட புஷி ஆனந்துடைய தீவிர விசுவாசிகள். புஷி ஆனந்து விஜயுடைய விசுவாசி. இப்படி தான் இந்த கட்டமைப்பு அங்கே ஓடுது. இதை மீறி கொஞ்சம் பேர் வெளியில் புதுசாக சேர்ந்தவங்களாம் வந்து இணைஞ்சி வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, எப்பா நல்ல வேலைடா இங்கே வந்து ஜாயின் பண்ணோம், எம்எல்ஏ வேறு ஆகிட்டோண்டா அப்படின்றதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். ஆளுங்கட்சி அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்க தான். இன்றைக்கி 6 மாதம் நேர்மை எருமை கருமைனாலும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாங்க, நம்ம காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு தான் பல எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. இப்போ சேர்றவங்களும் அந்த எண்ணத்தில் தான் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நேர்மை நம்ம பார்க்காத நேர்மை கருமையா, எம்ஜிஆர் பண்ணாததா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எப்படி திமுக வருவாங்க? இல்லை வெளியில் வருவாங்க. ஆனால் என்னன்னா, நீ என்ன சம்பாதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. சரி, என்ன ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிப்பீங்களா? என்ன செலவழிச்சிங்க சார்? ஒரு 30 லட்ச ரூபா செலவு பண்ணோம் சார். சரி, 10 கோடி ரூபா உங்களுக்கு சம்பாதிக்க விட முடியாது, ஒரு 5 கோடி கூட சம்பாதிக்க முடியாது. 10 கோடி கழிச்சா நீங்கள் வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரி தூண்டிலெலாம் போடப்படும். அந்த தூண்டிலுக்கு மாட்டி யாராவது ஒருத்தர் 2 பேர் போகிறாங்கன்னா அவங்களுடைய அரசியல் வாழ்வு அதோட முடிஞ்சிடும். அவங்க அதை பற்றி கவலைப்படுவாங்களா? பணத்து மேலே ஆசைப்பட்டவங்க. அதை தான் சொல்கிறேன். இன்னொன்று, ஆளுங்கட்சி தன்னுடைய எம்எல்ஏ வெளியில் போகிறான்னா அடுத்த கட்டம் எல்லாம் உளவுத்துறையிலேருந்து எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அது பெரிய சிக்கல்லாம் வரும். அதனால் இன்னொன்று, விசுவாசிகள் பெரும்பாலும் நீங்கள் வெளியிலேருந்து வந்து திடீர் எம்எல்ஏ ஆனால் யாராவது வேணால் அந்த மாதிரி பிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. அதனால் இப்போ இந்த திருநாவுக்கரசு கைது பண்ணது என்ன மேட்டர்னு எனக்கு தெரியாது. அது போலீஸ் விசாரணைலாம் முடிஞ்சு அது என்னன்றது வந்தால் பிறகு தான் நம்ம அதை உளவுத்துறை ரிப்போர்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. கார்டு போட்டிருக்காங்க, செய்தி வந்திருக்கு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை.
எனக்கு தேவை காவல்துறை எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரில் இவர் இந்த வேலை பண்ணார்னா நம்ம அதுலேருந்து பேசலாம். திருநாவுக்கரசு என்ன பண்ணார்னு பேசலாம். ஏன்னா திருநாவுக்கரசு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பத்திரிகையாளராக இருந்திருக்காரு. அதற்கு பிறகு மதிமுக பக்கம் கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருக்காரு. அப்புறம் அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தால் அண்ணாமலை மட்டும் கோயம்புத்தூரில் ஜெயிக்கலைன்னா நான் இந்த இது சர்வே எடுக்கிறதே நான் விட்டுறேன். ஆனால் அண்ணாமலை ஜெயிக்கலை. அவர் சொல்லும் போதே நமக்கெல்லாம் தெரியும் அவர் 2வது இடம் வருவார் அண்ணாமலைன்னு. 3வது திமுக இது அந்த மாதிரி பொதுவாகவே இந்த லயலா கருத்து கணிப்பெல்லாம் திமுக ஆதரவு கருத்து கணிப்பாக இருக்கும். இனிமேல் மாறிடும், மொத்தமாக இனிமேல் மாறிடும். இனி லயலா டிவிகே லயலா மாறிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் என்ன பண்ணார், எதுக்காக அரெஸ்ட்டு, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் எதை கேட்டாலும் மற்றவங்கள மாதிரி வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை. அதனால் அது கைது என்னன்றதை நம்ம பார்த்துட்டு பேசுவோம். இந்த முயற்சிகள் நடக்குதா அப்படின்னா நடக்குது. அது முடியாமல் போகிறது தான் எது பெருசாக இதாகும். டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் சேர்ந்து இதில் முழு வீச்சாக செயல்படுறாங்களா? ஏடிஎம்கேல எனக்கு அப்படி பண்ணி என்ன பண்ண போகிறேன்? உள்ள எம்எல்ஏ காப்பாற்றினா போதாதா? நீங்கள் அவர் ஒழுங்கால இருக்க மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்து கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு என்னப்பா பிரச்சனை, ஏன் மாதிரிலாம் போகிறீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் எஸ்பி வேலுமணி நேற்று பேசுகிறதுக்கு உடனே கூப்பிட்டு போய் பேசணும்ல. அப்போ என்ன பிரச்சனை? அவரும் க்ளீனாக சொல்கிறாரு, என்னை நம்பி வந்தவங்களுக்கு பதவி வாங்கி தர முடியல, எனக்கு பதவின்றாரு. இன்றைக்கி கூட்டத்துக்கு அவர் போகல. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தலைமை கூப்பிட்டு பேசி சரி பண்ணாலே இருக்கிறவங்களை தக்க வைக்கலாம். இதில் எங்கே போய் எக்ஸ்ட்ரா வாங்குறது? வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? அப்போ திமுக மட்டும் தான் இதில் முழு வீச்சில் அப்படி நான் சொல்ல முடியாதுல்ல. இந்த முயற்சி நடக்குதா இல்லையான்றதை நம்ம சொல்ல முடியாது. நடக்கும்ன்ற நான் நடக்கலாம். அப்படி நடந்தால் அது சில பேருக்கு லாபமாக அடையும். அப்படி என்ன பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? அப்படி என்ன ஒரு வெறுப்பு டிவிகே மேலேயோ இல்லை விஜய் அவர்கள் மேலேயோ மக்கள் ஒரு இந்த தீர்ப்பை எழுதி கொடுத்துட்டாங்க. சிம்பிளாக சொல்லிட்டா, இன்றைக்கி இவர் முதல்வர் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்கிறான். இவர் இந்த படம் நடிக்கும் போதே இவர் நினச்சி பார்த்துருப்பாரா? இந்த ஆள் பாடுறா திடீர்னு தான் இன்றைக்கி முதல்வர் இப்படி யோசிக்கிறேன். என் மனசுக்கு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. யார் முதல்ல ராம ஆண்டானா ராவண ஆண்டானா ஒழுங்காக ஆண்டா போதும், அப்படி தான் நம்மளுடைய பார்வை. ஆனால் நமக்கே இப்படி தோணுது. ஒரு டக்குன்னா ஒரு 2000 இப்படி ஆடி இருந்தாலும் இன்றைக்கி முதல்வர்னா சினிமான்றது ஒரு பெரிய இதுதான் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இவர்கள் ஆண்டுக்கிட்டு இருந்த ஆண்ட பரம்பரை, அதுலேயும் நாங்கள் சோழர் வம்சம், நாங்கள் தான் ஆள பிறந்தவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். 2வது இவர்கள் போயிட்டு அவர்கள் வந்தால் அது அப்படியே தொடரும். என்னண்ணா பார்த்துக்கலாண்ணா, நம்ம கான்ட்ராக்டர் தான், சரி சரி ரைட்டு பார்த்துக்கலாம், என்ன இது என்னண்ணா அது என்ன கேஸு, அது அப்படி தான் பேசுவேன். இல்லைண்ணா நேற்று ரொம்ப வீரியமாக பேசிட்டீங்க, நான் விட மாட்டேன், சிறையில் தரலாம். அது பத்திரிக்கை அது கூட பேசலாம். எப்படி இல்லை நாங்கள் உண்மையிலேயே நீங்கள் தெரிஞ்சிட்டீங்களோ அதெல்லாம் எப்படியா பார்த்துக்கலாம் விடு, ஒரு எஃப்ஐஆர் சும்மா போடுறோம் அது பார்த்துக்கலாம் விடு. இப்படி தான் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று கூட காதர் மொய்தீன் பேட்டி கொடுக்குறாரு, தெளிவாக சொல்லிட்டேன். அவருக்கு வயசாகிட்டு சில வார்த்தைகள் ஸ்டாலின் சொன்னது நம்ம காதில் தப்பாக விழுந்துச்சோ. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஒரு அப்பா இருக்கார், பையன் இருக்கான், ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு இருக்கான், நல்ல சம்பளத்தில். திடீர்னு பையன் சொல்கிறான், நான் வேலையை விட்டு வேலைக்கிட்டேன் ரிசைன் பண்ணிட்டேன்னு. அவருக்கு கொஞ்ச நேரம் புரியாது. இல்லைப்பா நான் என்ன சொன்னேன் எனக்கு புரியல சொல்லு, ஒரு அதிர்ச்சி. சில படத்தில் ஒரு படம், அவளா சொன்னால் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லைன்னு ஒரு பாட்டு வரும், சிவாஜி கணேசன் பாட்டு. அதில் என்னன்னா அவன் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் அந்த கதாநாயகி. இவர் இல்லாத கூத்துலாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதனால் ஏதோ கட்டிக்க மாட்டேன்னொன்னா செல்வம்னு படம் பேர். செத்துருவோன்ற பயத்திலே இருப்பார். அந்த படமே ஒரு மாதிரி நல்லா இதுவாக இருக்கும். அவர் மனசில் அந்த பயத்தை நீக்கிறது தான் கடைசியில் அந்த படத்துடைய கான்செப்டே. அப்போது இந்த பாட்டு வரும், அவளா சொன்னால் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னாலா அப்படின்னு உடனே அவர் பாணியில் பாட ஆரம்பிச்சிடுவார். அவளா சொன்னால் இருக்காது, அந்த மாதிரி இவரா சொன்னார் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை பாருகே, நம்ப முடியவில்லை பாருக்கு, சொல்லு பாருக்கு. அவர் சொன்னது அவரா சொன்னார். என்ன சொன்னார் எனக்கு நான் அந்த இடத்துல கேட்கக்கூடாதுன்ட்டு வந்துட்டேன். இல்லை அது சொன்னது என்ன அதானா உண்மை, என்ன உண்மை? திமுக அதிமுக கூட்டணி வச்சுக்கிறேன்னு 60 ஆண்டு காலமாக ஒரே கூட்டணியில் இருந்தவங்க 2 பேரும். இல்லை கொடுமை என்னென்னா, திமுக அதிமுக கூட்டணின்னு காதர் மொய்தீன் பதறிட்டார்ல, இதுதான் மேட்ரு. அப்போ இவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் இவர்களுக்குள்ள. அப்போ இவர்களுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாத எல்லாம் புது ஆட்கள், பணமே செலவழிக்காமல் ஜெயிச்சு உக்காந்துட்டாங்க. அதில் ஆதவ அர்ஜுனா இவர்களால் விரட்டப்பட்டவர், அந்த கொடூரமான கோபத்தில் இருக்கார் அவர். இது எல்லாம் சேர்ந்து நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவாங்கன்ற அந்த கோபம், அந்த ஆற்றாமை தான். இவர்கள் எதாவது பண்ணி இந்த ஆட்சியை கவுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. எப்படி கவுக்க முடியும்?
அப்படியே கவுத்தாலும் மறுபடியும் என்ன சார் ரிசல்ட் வரும்? அவங்க நல்லா தெரியும் தெரியாதா சார்? அது அப்புறம் கதை. முதல்ல கவுத்திடுவோம், 1 ஸ்டெப் ஃபார்வர்ட். முடிவு எப்படி வருமோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் யோசிக்கிறேன். இல்லை, அவங்களோட முடிவுரை இவங்களே தேவையில்லாமல் எழுதிக்கிற மாதிரி எழுதுறாங்க. நீங்கள் கூட்டணி கட்சிகள் போகிறப்போ இங்கே சண்முகத்துலேருந்து எல்லாம் நாங்கள் வெளியே அங்கே போனாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம். சண்முகம் எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான், இதே காதர் மொய்தீன், இப்படியே எல்லாரும் பேசியிருந்தாங்க. போங்கடா கொய்யால போயிட்டானுங்க பார், எங்கிட்ட வாங்கி தின்ட்டு அங்கே போய் இது பண்ணுறான், இங்கே பண்ணிட்டு அங்கே அப்படி இப்படின்னு திட்டினோன்னா, ஏய் போயா அப்படி தான் நாங்கள், நீ என்ன யோக்கியம்மா, இன்னும் ஓன்ட்ட வாங்கி தின்னா எங்களை வச்சு தானே நீ பலம் அனுபவிச்சா? அந்த ஆர்எஸ் பாரதி பேச்செல்லாம் கேட்க முடியல சார். ஒரு மிஸ் அரமிஸ் பாரதின்னு இப்போ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஆகிடும் கிட்டத்தட்ட. மாநகராட்சி எலெக்ஷன் அவர் மீஸ் இருக்குதா, கிட்ட போய் பார்த்தா தெரியும். தெரியாது தலைவரா மீஸ் இருக்குது, நீ வேற அங்கே சவால் விட்டுக்கிற அப்படின்னு. இருக்குல்லப்பா கோடு, பழைய காலத்து ஸ்டைல் தானே. ஆமாம், அந்த கோட்டில் ஒரு கோட்டை என்ன தெரிய போகுது தெரியாது. அந்த தைரியத்தில் சொல்லியிருக்காரு போல. இவன் அந்த மாநகராஜ் ஜெயிச்சோன்னா நானராஜா நாணய மந்திரியில் விஜயகாந்த் ஒரு வேலை பண்ணுவாப்புல. விஜயகாந்த் கேரக்டர் அதில் ஒரு வித்தியாசமான கேரக்டர். ஜமீன்தார் வீட்டு பையன், சுத்தமாக மூளை இருக்காது, சுத்தமாக மூளை இல்லாதவனா பண்ணுவான், கூட அதே ரேஞ்சில் இருக்கதானே வச்சுப்பான், அந்த மாதிரி வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாப்புல. அப்போ அந்த கணக்கு வழக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் எடுக்கணும் வேலைக்குன்னுவாங்க. வேலைக்கு கான்ஃபார் கொடுத்து எல்லாம் வந்துடுவானுங்க ஒரு 10 பேர்கிட்ட. விஜயகாந்த் வந்து உட்காந்துருவாப்புல, அடிப்படி இங்கே கீழே இருக்கும். ஏய் வாங்கடா எல்லாம் வந்து நிற்பான். என்னடா படிச்சிருக்க, நீ என்ன படிச்சிருக்க? சார் SSLC. நீயே BSc. விஜயகாந்த் சந்தேகம் வந்துடும், டேய் SSLC பெருசா BSc பெருசாடா? இங்கே இவனுக்கும் தெரியாதுல்ல விஜயகாந்த், இவனுக்கு அவன் தெரியலன்னு சொன்னால் அடிச்சிருவாப்புல விஜய். பட்டு அந்த படம் பூரா ஆட்டி வாங்குவானுங்க, பல செந்தில் இவங்களாம். அவன் என்ன பண்ணுவான், அண்ணே நான் அதை அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் அவன்கிட்டயே கேளுங்கண்ணே. ஏய் சொல்கிறா 10ஆவதுக்கும் BSc என்னடா வித்தியாசம்? இல்லைண்ணா ஏய் எத்தனாவதுன்னு சொல்கிறா, SSLCனா 10ஆவது நீ சொல்கிறா. அண்ணா SSLCக்கு அப்புறம் 10, 11, 12 படிக்கணுண்ணே. சரி 12, அப்புறம் டிகிரி 3 வருஷம்ண்ணே, அப்போ 13, 14, இதை 18, 15ஆவது சொல்லிட்டு போவேன்னா இதை போய் நான் ஓடி போயிடுவானு. அந்த அளவுக்கு தான் நாலேஜ் இருக்கும். இவர் ஊருக்குள்ளே அப்படியே வந்துக்கிட்டு இருப்பார்ல, ஊருக்குள்ளே சாதாரண ஒரு இது மாதிரி இருப்பாப்புல கவுண்டர் பண்ணி. அவர் இந்த மீசை நல்லா பெருசாக வளர்த்துக்கிட்டு அந்த மீசை வெட்டுறவனை வெட்டிட்டு சேவெலாம் பண்ணிட்டு மீசை அடி கரெக்டாக விஜயகாந்த் அப்படியே வந்துடுவாப்புல. டேய் அவனை கூப்பிட்றா, ஏன்னா விஜயகாந்த் அவ்வளோ பெரிய மீசை வச்சு, அந்த ஊரில் நீ ஒரு மீசை வச்சுருந்தானா அவன் கூப்பிட்றான். அவனுங்க என்ன மீசையை வச்சுட்டுதுண்ணா, ஐயோ இல்லைங்கஜிமா அவர், ஏன்னா ஜமீன்தார் குடும்பம். டேய் அவனை கூப்பிட்றா, யார் முடி வெட்டுறவன், அவன் மீசையில் பாதி எடு. அண்ணா எடுறானா பாதி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இவர் ஒன்று இப்படி மூடிட்டு போவார். டேய் வா என்ன மூடிட்டு போகிற, இறங்கடா கையா, இப்படியே தான் ஊருக்குள்ளே போகணும். ஐயோ, அப்போ அறிவாலயத்தில் இனிமேல் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அப்படி தான் கொடுப்பாரா இனிமேல்? இல்லை இவங்க சொல்லிடணுன்றேன், மீசை எடுத்தால் மட்டும் போதாது, கையை வச்சு மூடக்கூடாதுன்னு. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாப்புலன்னா விஜயகாந்த் இவன் சொல்லுவான், மீசை வளர்ற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் போல இருக்குன்னு. டேய் இங்கே வா, என்ன எப்போல்லாம் வளருதோ அப்போல்லாம் பாதி மீசை எடுத்துடும். பெரிய கொடுமையா படம் பூரா அப்படி தான் இருப்பாப்புல. அந்த மாதிரி இவன் வந்து மாநகராட்சி ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன எடுத்துடணும், எப்போல்லாம் வளர்ந்தோ அப்போல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு, கையை வச்சுலாம் மூடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி கண்டபடி பேசுறது. இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே ஒருத்தர் புகார் கொடுத்துட்டாரு. ஆமாம், அவதூறு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒருமையில் முதல்வரை பேசுகிறாருன்னு. இதெல்லாம் இவருடைய ஆற்றாமை தாள முடியல. போச்சே நம்ம அது எப்படி போச்சே, இந்த படையப்பால அந்த அம்மா சொல்லுமே ரம்யா கிருஷ்ணன், என் வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரி நீ அவருக்கு வந்து மனைவி ஆக போறியா அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கும்ல. நீ வந்து எங்கே இருந்தோ நீ வந்து அந்த இதுதான் நான் எடுத்த ரெட் ஜெயிண்டில் குருவி படத்தில் நடித்த ஆள் நீ முதலமைச்சரா? எம்எல்ஏ பார்த்தியா ஒவ்வொன்றும் சும்மா தெரிஞ்சதுலாம் எம்எல்ஏ. ஒருத்தர் நீங்கள் திமுக சேர்ந்துட்டார், ஒரு அதிமுக நின்னார், ஓட்டு பிரிய கூட அவர் மருமகனை தாவைக்கால் நிற்க வச்சு, டேய் ஓட்டுக்கிட்டலாம் கேட்காத அப்படி சுற்றின்ட்டு அவர் எம்எல்ஏ வாங்கி இவர் வந்துட்டார். இவர் செலவு பண்ணி இன்னொரு எம்எல்ஏ வந்து கூப்பிட்டு எங்கேயும் சுற்றக்கூடாது, இந்த வச்சுக்கோ பிரச்சாரம்லாம் போகக்கூடாது, ஆனால் சும்மா பேருக்கு சரி அது மட்டும் பண்ணிட்டு போடா அது ஜெயிச்சிட்டா. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் எப்படி இருக்கும், கட்டுப்பா இருக்கும். அந்த கடுப்பு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சராக இருக்கும்போதே அனிதா ராதாகிருஷ்ணன் இவ்வளோ பேசலை. அந்த டே 1 இவர் முதலமைச்சர் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பஸ் ஸ்டாண்டை திறந்து வைக்கிறதுக்கு அந்த ஜனங்க கேட்டுச்சுல்ல. கனிமொழி ஒரு அற்புதமான பதில் சொன்னாங்க தெரியுமா, எங்கள் முதலமைச்சர் இருந்தால் ஒரு வாரத்தில். நான் என்ன கேட்குறேன், பஸ் ஸ்டாண்டு தானே இப்போ திறந்தீங்க, அவங்களுடைய நீண்ட கால கோரிக்கை அங்கே பஸ்ஸு நிற்கலன்றது தானே. பஸ் ஸ்டாண்டு திறந்தா தான் பஸ்ஸு நிற்குமா?
அப்போ திமுக ஆட்சி 5 வருஷத்தில் அங்கே நின்றுச்சா பஸ்ஸு? இந்த மாதிரி பதிலை சொல்லலாமா? சரிம்மா நான் பார்க்குறேம்மா, போக்குவரத்து அமைச்சர்கிட்ட நான் பேசி என்ன செய்யணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் யார் இந்த போக்குவரத்து அமைச்சர்? அவன் அந்த புஷியானது கூட சுற்றி இந்த ஆள் தானே, இந்த பார்த்திபன், அவெல்லாம் ஒரு ஆள் நான் போய் பேசணுமா? ஏன்னா இவங்க வந்து எல்லாரும் ராஜ பரம்பரை, நம்ம வந்து போயிட்டு அங்கே உக்காந்துங்கன்னு. அது சூரியவம்சம் படம் மாதிரி. இப்போ திமுக இருக்க பெரும்பாலான பேருக்கு இந்த புத்தி இருக்கா சார்? பொன்முடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பேசுறது. இப்போ கனிமொழி இப்படி தான் பேசுகிறாங்க. ராசா அரசா சொல்லவே தான். நாதாரி ஆட்சி, இந்த நாதாரி ஆட்சி யார்? காமராஜர் ராஜாஜி போன்ற அவர்கள் ஆண்டதில் இந்த நாதாரி ஆட்சியான். அப்போ காமராஜரும் ராஜாஜியும் கலைஞர் ஆட்சி வந்தப்போன்னா நினச்சிருப்பாங்க எல்லாருக்குமே. அவங்கவுங்க இப்போ கலைஞர்லாம் காமராஜர் முதலமைச்சர் வந்தப்போ என்ன ஒரு சாதாரண ஆள். அவர் சொன்ன எக்ஸாம்பிள் கூட ஸ்டாலின் பேர் சொல்ல, கலைஞரை சொல்ல, அண்ணாவை சொல்ல, கொடுமை. அதனால் இவர்கள் வந்து தமிழகத்தை வேறு லெவலில் கொண்டு போன ஒரு தலைவரை, மாபெரும் தலைவரை தோக்கடிச்சிட்டாங்கன்னு. அதுக்கு இவங்க கூட ஆள மாட்டேங்கிறானுங்க, ஆள் வச்சு ஆள வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவர் கார்லேருந்து இறங்குறாப்புல அறிவாலயத்தில் வந்து ஒரு அம்மா நழுவுது, வீட்டில் யாரும் செத்துட்டாங்க, யாரும் செத்துட்டாங்க போல நினச்சிட்டு அவர் கேட்குறாரு, என்னம்மா வீட்டில் யாரும் இறந்துட்டாங்களா? இல்லை தலைவரை, வேற என்ன பிரச்சனை? வீட்டுக்கார் விட்டு நீங்கள் போய் மாபெரும் தலைவரை தோக்கடிச்சிட்டாங்களா? யாருமா அது? நீங்கள் தான் ஐயா மாபெரும் தலைவரை தோக்கடிச்சிட்டாங்க. அப்படியே பார்க்குறாரு, யாரா அதை கூப்பிட்டு வந்தது? ஏண்டா நானே இதை மறக்கலான்னு நினச்சா இந்த ஆள் வச்சு கூப்பிட்டு வந்து என்னை ஞாபகப்படுத்தினுக்கிறீங்களா? சாவடிச்சிடுவேன். இனிமேல் யாராவது அழுதுகிட்டு வந்தால் கட்சி விட்டு நீக்கிடுவேன். ஓடு. ஆள் கூட்டு வரல. சேகர் பாபு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி அவர் எங்கேயாவது தென்படுறாரா பார்த்தீங்களா? கூட அன்றைக்கி போராட்டத்தில் பார்த்தீங்களா இல்லையா? யார் கூட? அதை பாருங்க. அதை பார்த்தோம். ஒரு ஒதுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள் மேயர் எங்கேயாவது போராடுவாங்களா? ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் சார். அன்றைக்கி தான் உட்காந்துருக்காங்க மேடம் பார்த்துட்டு. அதுவும் போதை மருந்துக்கு எதிராக. சென்னையில் எவ்வளோ போதையே கிடையாது இது வரைக்கும். இந்த தாவேக ஆட்சி வந்தாலும் வந்துச்சு, ஒரே போதையாகுது. அப்போ என்ன தான் சார் கதை? இப்போ முன்னாள் இப்போ அமைச்சராக இருக்கார்ல சரத்குமார், அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அவர் இறங்குற வரைக்கும் திமுக விடாது போலயே, அவங்க போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போராட்டம்லாம் ஒன்றும் அதான் நான் நேற்று கூட ஒரு கோரிக்கை வச்சேன், தயவு செய்து நீக்கிறாதீங்க, இவங்க தொல்லை தாங்க முடியாது. எங்களால் ஒரு போதை மருந்து அடித்த ஒரு அமைச்சரை நீக்கிவிட்டோம் அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்க. ரெண்டாவது, தாவேகா முழுவதுமே போதைக்காரங்க தான்வாங்க, போதகர்கள் தான் இருக்காங்க. இப்போ அதை தாண்டி போதைக்காரர்கள் இருக்கிறான்ருவாங்க. மூணாவது, திமுக போராட்டம் வென்றது, போதைக்கு எதிரான நமது போராட்டம் வென்றதுன்னு. டேய், அப்போ அந்த 5 வருஷம் அப்படின்னா ஜாபர் சாதிக்கு கண்டுக்காத, போ 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 கண்டுக்காதன்னு. அப்போ நாலாவது என்ன ஆகும்? நாளைக்கு ஏதாவது ஒரு மேட்ருக்கு கண்ணாடியை போட்டு வராமல் வந்துருப்பாப்புல ஒரு அமைச்சர், கண்ணாடியை போட்டு வராத அமைச்சர், இவரை வந்து நீ நீக்கி அப்படின்னு ஏதாவது ஒன்று சில்ட்ர டிசனுக்குலாம். ஆமாம், காரை விட்டு இறங்கும் போது எவனா பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது திட்டிருப்பாப்புல, அறிவு இருக்குதா போடா அப்படின்னு பிஏகேவை. அவ்வளோதான். இவங்களாம் அப்படியே எல்லார்ட்டையும். பத்திரிகையாளர் பார்த்தீங்களா இப்போலாம் துணிஞ்சித்து கேள்விலாம் கேட்குறாங்க. நேற்று வைகோட்ட கேட்டாங்க. ஆமாம், போன ஆட்சியில் இதெல்லாம் கேட்கவே இல்லையே சார். எவனா கேட்டிருப்பானோ? இல்லை. காவிரினால அப்படின்னு அமைச்சர், இல்லை காவிரி இல்லைங்கய்யா, மேகதாட்டா ஐயா, இந்த மாதிரி கர்நாடகா என்ன இப்போ இல்லைங்க, அதெல்லாம் பார்த்துக்கோ, போ 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 வண்டியாரா. அந்த வெள்ளை அறிக்கை, இந்த வெள்ளை பேப்பர் போ. இந்த ஆணவெல்லாம் இன்னைக்கு உட்காந்து வைக்க பதில் சொன்னா, அன்னைக்கே பதில் சொல்லு. அன்னைக்கு நீ கேட்கல, அவர் ஒரு அன்னைக்கு போய் வைக்கோட கேட்க வேண்டியதானே? என்னங்க அப்படிலாம் நடக்குது, கம்னுக்கிறீங்களா? 13 நாள் போராடினுக்கிறாங்க அந்த பெண்கள். கூலி படம் பார்த்துட்டு வரீங்க, என்ன தலைவரை நியாயமா? அப்படி கேட்டிருக்கணும்ல ஸ்டாலின்கிட்ட. ஏங்க நீங்கள் அவராக விட்டுருங்க, ஏதோ கூலி படம், வயசான காலில் கூலி படம் அதுன்னு பார்த்து என்டர்டெயின்மெண்ட் ஆகுறாரு. நீங்கள் துணை முதல்வர் தானே, எதாவது பண்ணலாம்ல, அந்த பெண்களை போய் பார்க்கலாம். ஏங்க பார்க்கல? ஏதாவது கேட்டிங்களா? யாராவது கேட்டிங்களா? நான் துபாய் போயிட்டேன். துபாயா? துபாய். இதுக்கு கூட 41 பேர் இறந்தது கூட துபாய் போயிட்டு அங்கேருந்து வந்து பேட்டி கொடுத்துட்டு மறுபடியும் இன்ப சுற்றுலாவை கண்டினியூ பண்ண போயிட்டார். இவர்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்ததே பெருங்காலம். கேட்டால் என்ன சொல்கிறாங்க பாருங்க, துபாயிலேருந்து வந்துட்டு போகிறாரு. துபாயிலேருந்து வந்துட்டு துபாய்க்கே போயிட்டாரு. 41 பேர் இல்லையா இருந்தார் அவர். 41 பேர் இறந்து போனோம். ஐயோ ஐயோ வறுமை போயிட்டார். அவ்வளோதான். இந்த ஒரு பத்தில் விவேக் பண்ணுவானே, வறுமை வறுமை வறுமை, ஓ வறுமை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓ துக்கம், ரைட்டு. எனக்கு பதிலாக இவர் அழுவார். என் ஃப்ரெண்டு தான், அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஏப்பா அழுவுப்பா, கண்டிஷனை ஃபாலோ பண்ண அவர் அழுதுக்குவார். இவர் அழுக தலைமை, அவர் ஒருத்தர் சிரிப்பு அடைக்கின்னு பிடிக்கிறார். ஏன்னா அவர் சிரிப்பு முடியல, கரெக்டாக நல்லா பாருங்க, அவர் இப்படி இருப்பார். அவர் அந்த இதை காமிச்சிக்க முடியாதுல்ல, அப்படியே இருப்பார். இப்போ டேய் பயங்கரமாக நடிக்கிறடா என்னோட அப்படின்னு. முடிஞ்சிச்சா டேக் ஓவர். அதுவும் 4 கேமரா. இப்போ எல்லாம் செட் பண்ணிட்டீங்களா? ரைட்டு. கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுங்களா? ட்ரால் மெட்டீரியலாக மாறினீங்களா இல்லையா? மொத்தம் சூப்பராக மாதிரி சார். எப்படியாவது மக்கள் வந்து உங்களை ஐயோ பாவம் அந்த அமைச்சர் இப்படி கஷ்டப்பட்டு அழுகுறாரு நீங்கள் நினைக்கவே இல்லை. ட்ரால் மெட்டீரியலை தான் மாறலை. இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் பண்ணுற வேலை
அதுங்க எல்லாம் ஒன்றுமே சொந்த மூலையே கிடையாது. தலைவரை காக்கி பண்ணிட்டு காக்கி சட்டை வெளில போட்டு ரேம்ப் பார்ப்பாங்க தலைவரை அப்படின்னு 2 பேரும் வந்து உழுவான் தலைவரை. எதுக்கே உழுணும்? அன்றைக்கி விஜய் ரேம்ப் பார்க்கும்போது 2 பேர் உழுந்தான் தலைவரை. அடிச்சானுங்க சார், சுற்றி சுற்றி அடிச்சான். அவனுக்கு என்ன கோபம்? அதாவது தாவேகா தொண்டன் அவன் டவலில் வந்து அடிக்கிறான், தலைவரை நோக்கி எறிகிறான். அவன் ஃபஸ்ட் டைம் எறிகிறான், அவனுக்கு தெரியல. இவன் எரிஞ்சே பழக்கப்பட்டவன். தலைவர் மேலே நீ கண்டிப்பாக டவல் பண்ணணுன்ட்டாங்க. அப்போ போய் ரீச் ஆகணும்ல, என்ன பண்ணுறது? இப்படி போட்டால் போவாது. உள்ள கல் சுட்டி கல்லு வச்சு அடிச்சான்னா இருக்கும், மூஞ்சி உடஞ்சிருக்கும். அது பாவம், உண்மையிலேயே பாவம். அந்த தொண்டை வந்து ஒரு நல்ல மனுஷாக இருந்துக்கிறான், தலைவரை காப்பா. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நடத்தலை.